ஹாய் காய்ஸ். ஸோ சென்னையில் மட்டுமே வீடியோ பண்ணிட்டு இருந்தேன். நான் இப்போ வந்து எங்கே வந்திருக்கேன்னா ஈரோடு வந்திருக்கேன். ஈரோடு வந்து ஒரு தொழில் நகரம். இதில் முக்கியமாக நம்ம இங்கே வந்திருக்கக்கூடிய இடம் வந்து உமியா ஃபேஷன் இன்ஸ்டிடியூட். இதில் வந்து பல வகையான மேக்கப் மற்றும் ஃபேஷன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் சொல்லி தராங்க. இந்த பயிற்சி வகுப்பு எப்படி இருக்கு, அதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஈரோடு வந்து ஒரு தொழில் நகரம். இது பெண்களுக்காக நிறைய தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக நீங்க ஒரு இன்ஸ்டியூட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதோட பேஸ், இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். உங்களை பத்தி சொல்லுங்க. ஓகே. நான் சாந்தினி பாலா. ஸோ நம்ம இந்த ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 இயர்ஸா இருக்கேங்க. நான் படிச்சது ஃபுல்லா பெங்களூர்லாம். உண்மையா சொல்லணும் அப்படின்னா ஆஃப்டர் மை மேரேஜ் தான் என் ஹஸ்பண்ட் தான் படிக்க வச்சாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு மேக்கப் வெனிட்டி பேக் வாங்குறதுக்கு கூட ரொம்பவே பாட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கணும். ஸோ ₹1 செலவுனாலும் என் ஹஸ்பண்ட் தான் பாத்துக்கிட்டாரு. இப்படி என் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிதான் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் 10x10ங்கிற ஒரு ஸ்பேஸ்ல ஈரோட்லயே வந்து நான் ஸ்டுடியோ இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணேன். அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இப்போ ஆல்மோஸ்ட் 2500 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம இந்த இன்ஸ்டியூட் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் மை சக்சஸா நாங்க பாக்குறோம். ஸோ எனக்கு எப்படி இந்த ஐடியா அப்படின்னா, எனக்கு 9 to 5 ஜாப் சீரியஸாவே செட் ஆகல. பெங்களூர்ல ஒரு ரிசப்ஷனிஸ்டா தான் போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங் கல்யாண புதுசுல. அப்ப எனக்கு வந்து செட் ஆகல. சோ இவர் இந்த கேட்டாரு, ஏதாவது படிக்கிறியா அப்படின்னு கேட்டாரு. இவருக்கு ரொம்ப பிடிச்சது பியூட்டிஷியன், எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃபேஷன் டிசைனிங். மார்னிங் என்ன பண்ணுவேன், பியூட்டிஷியன் கிளாஸ்க்கு போவேன். ஆஃப்டர்நூன் வந்து ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ் போவேன். இதெல்லாம் எந்த காலகட்டத்துல அப்படின்னா 2014 அந்த மாதிரி மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி நான் போயிட்டு இருக்கிறப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணி then we came back to ஈரோடு. என் ஹஸ்பண்டுக்கு மறுபடியும் டிரான்ஸ்பர் ஆனதுனால we came back to ஈரோடு. என்னோட நேட்டிவ் சேலம்ங்க. இங்க வந்தோம். இங்க வந்ததுக்கு அப்புறமேட்டா வி ஸ்டார்ட் இன் ஸ்மால் இன்ஸ்டியூட், ஒரு சின்ன ஸ்பேஸ்ல. இன்டீரியர்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லாம ஒரு கம்மி பட்ஜெட்ல. ஏன்னா ஈரோடு எப்படி இருக்கும்னு தெரியலன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஆஃப்டர் அங்க ஒரு 4 இயர்ஸ் இருந்தோம். இப்ப இங்க இந்த ஸ்பேஸ் வந்து ஒரு 8 months ஆயிடுச்சு. 8 monthsல வி ஹேவ் ஸ்டார்டட் ஒரு பியூட்டிஷியன் ஃபேஷன் டிசைனிங் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல பேக்கிங், ஆரி, டைலரிங் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. எங்களுக்கு என்னோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, ஒரு உமனுக்கு தேவையான கோர்ஸ்கள் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும். உங்க பேர் அகிலா. நாச்சியார் டீ கடை, நசீனூர்பூர் ரோட்ல இருந்து வரேன் சார். ஓகே. ஆரி அப்புறமா டைலரிங் ரெண்டுமே வந்து நீங்க கத்து கொடுக்குறீங்க இல்லையா? ஸோ இது வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து எப்படி அதை ரிசீவ் பண்ணி அப்சர்வ் பண்ணி எல்லா கொஸ்டின்ஸும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நாங்கள் எல்லாமே அதை சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆரியும் டெய்லரிங்கும் நிறைய பேர் வராங்க. எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். டெய்லரிங்கில் வந்து ஃப்ராக்ல இருந்து எல்லாமே ஃபுல்லாக ப்ளவுஸு, சுடி எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். ஆரியில் வந்து 100+ மேலே ஸ்டிச்சஸ் இருக்குது. எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். இப்போ ஆரி டைலரிங்லாம் வந்து ரொம்ப பொறுமையாக உட்காந்து கற்றுக்கக்கூடிய விஷயம் இல்லையா? இது கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும், எவ்வளோ நாள் ஆகும்? அது நம்ம கற்றுக்கிறத பொறுத்து தான். ஆனால் சில பொண்ணுங்கள்லாம் இங்கே வந்துட்டு சீக்கிரமாகவே எல்லாருமே கற்றுக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் டெய்லரிங் ஆரியை பொறுத்த வரைக்கும் பொறுமை இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை வந்து பண்ண முடியும். மற்றவங்களால பண்ண முடியாது. இப்போ நீங்க வந்து என்ன மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்க கத்துக் கொடுக்கறதுக்கு? என்ன மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் அவங்கள வந்து செஞ்சு காட்ட சொல்லுவீங்களா, இல்ல நீங்களே செஞ்சு காமிச்சு அவங்கள ஒர்க் பண்ண சொல்லுவீங்க? நாங்களும் செஞ்சு காமிப்போம், அவங்களும் செய்ய சொல்லுவோம். அவங்களுக்கு எத்தனை டைம் டவுட் வந்தாலும் நாங்கள் அதை வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ ஆரி இந்த டைலரிங்ல வந்து எதனா அட்வான்ஸ்டா எதனா டெக்னிக்ஸ் வந்திருக்கா? இப்போ லைக் வந்து இப்போ வேகமா பண்ணணும் அப்படின்னு டிசைன்ல எதனா வேரியேஷன்ஸ் எதனா வந்திருக்கா? ப்ரூச்சஸ் வந்திருக்குங்க சார், அதுவும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கும். அவங்க வீட்ல இருந்தே எப்படி அவங்க ஏர்ன் பண்ணலாம். இப்ப எல்லாத்தாலையும் இப்ப வந்து வேலைக்கு போக முடியாது இல்லையா? குழந்தை இருக்கு, நிறைய ரீசன்ஸ் இருக்கும், நிறைய ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்கும். வீட்ல இருந்தே அவங்க ஒரு பினான்சியலா இண்டிபெண்டா எப்படி இருக்கலாம் அப்படிங்கறத நாங்க 2 கான்செப்டுமே கொண்டு வந்துட்டோம். ஆன்லைனும் கொண்டு வந்துட்டோம், ஆஃப்லைனும் கொண்டு வந்துட்டோம். அதுவும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 12+ கோர்சஸ்ல இப்ப போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய கோர்சஸ் வந்து பைப்லைன்ல ப்ராசஸிங்ல இருக்கு. சீக்கிரமா அதுவும் லான்ச் பண்ணிடுறேன். உங்களோட ஜர்னி வந்து ரொம்ப ஸ்பீடா இருந்திருக்கு. ஆமா. ஆனா இப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு தைரியம் இருக்கணும் இல்லையா? நீங்க ஒரு ரிசப்ஷனிஸ்ட் சொல்றீங்க, அங்க இருந்து நீங்க அப்படியே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால பியூட்டிஷியன் கத்துக்கிறீங்க. பியூட்டிஷியன் கத்துக்கிற நிறைய பேர் வந்து ஒரு பியூட்டி பார்லர் வைக்கலாம், அப்படிதான் அவங்களோட கனவு இருக்குமே. நீங்க வந்து நிறைய பேர் ட்ரைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம்
எப்படி வந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலி பியூட்டி சர்வீசஸோட எனக்கு என்னோட நாலேஜை ஷேர் பண்றது என்னோட ஸ்கூல் டேஸ்ல இருந்தே பிடிக்கும். ஸ்கூல் டேஸ்ல வந்து கொஞ்சம் படிப்பு, அதனால கொஞ்சம் படிப்பு, அதனால வந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்தே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கறது, சின்ன பசங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கறது, அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சின்ன வயசுல இருந்தே பிடிச்சதுனால சொல்லி கொடுக்கணும், நாலேஜை ஷேர் பண்ணணுங்கிறத ஸ்டார்ட் பண்ணது. எடுத்தோடனே எல்லாம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணல பாஸ். நான் ஒரு பேசிக் ஃப்ரீலான்சிங் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். ஒரு 5 இயர்ஸா வீட்ல இருந்தே செஞ்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி ரொம்ப ஷார்ட் டெம்பர், ரொம்ப கோவம் வரும், சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் பொறுமையே இருக்காது. என் ஹஸ்பண்ட வந்து படிச்சு முடிச்சு 1 இயர்ல கேட்டேன், எனக்கு ஸ்டூடியோ வச்சு கொடு, இன்ஸ்டியூட் கேட்கல, பிரைடல் ஸ்டூடியோ வச்சு கொடுன்னு கேட்டேன். அதுக்கு என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பத்தல, நீ வேற இடத்துல போய் வேலைக்கு போ, இதே ரிலேட்டடா வேற இடத்துல போய் நீ வேலைக்கு போ, வேலைக்கு போயிட்டு அங்கெல்லாம் நீ இருக்கிற ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணு, எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிக்கோ, நிறைய லேர்ன் பண்ணிக்கோ. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை நீ மேனேஜ் பண்ணணும்னா உனக்கு நிறைய நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கறது என் ஹஸ்பண்ட் தான் கைட் பண்ணது. அதே மாதிரி 3 இடத்துல வேலைக்கு போனேன். இன்டர்நேஷனல் அகாடமின்னு சொல்லிட்டு IADAEன்னு சொல்லிட்டு ஜெய்நகர் பெங்களூர்ல வேலைக்கு போனேன். கோயம்புத்தூர்ல ஒரு இன்ஸ்டியூட்ல வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் ஒசூர்ல ஒரு இன்ஸ்டியூட்ல வேலைக்கு போனேன். ஸோ 3 இடத்துல வேலைக்கு போய் அங்க 3 இடத்துல நல்லா ஸ்டேபிளா இருந்து லாஸ்ட் கோயம்புத்தூர்ல மொத்தம் 3 months தான் ஒர்க் பண்ணேன். மத்த எல்லாமே நல்லா குவைட்டா 1 year 1.5 year பக்கம் நான் ஸ்டே பண்ணி அங்க என்ன ப்ராப்ளம்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணி என் பொறுமை ரொம்ப பொறுமைசாலியாகி ஆப்போசிட் இப்ப நான் வந்தனோ அப்பதான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே எடுத்து வச்சாரு. அது இன்னொன்னு சொன்னது என்னன்னா, எனக்கு சொன்னதான் இப்ப என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்றேன், ஹஸ்பண்ட் எனக்கு சொன்னதுதான், அகலக்கால் வைக்காத. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்து, மத்த மேக்கப் அகாடமிஸ் எல்லாம் பார்த்து, எனக்கு ஃபுல்லா ஏசி இருக்கணும், எனக்கு LED லைட்ஸ் இருக்கணும், அது இன்டீரியர் நல்லா இருந்தாதான் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, உனக்கு இவ்வளவு அமௌண்ட் தான் நான் கொடுப்பேன், இதுக்கப்புறம் உன்ன ஸ்டூடியோக்கு வேணா நீ தான் பண்ணிக்கணும், நீ ஏர்ன் பண்ணி நீ பண்ணிக்கோ, என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா சரி ஓகே. அப்ப இருக்க நாளைக்கு இதாச்சும் குடுக்கறாரு பண்ணிடலாம் அப்படின்னு தான் we have started. பட் அதுக்கப்புறம் இப்போ எல்லாமே ஒன்னொன்னா we are adding its own money from உமையா. என்னோட அமௌண்ட் இது வரைக்கும் நான் சொன்னது இல்ல. என்னோட பிராண்ட் உமையா இருந்து எனக்கு வர சில இன்கம்ஸ் இப்ப நான் ஓனா ஆட் பண்ணி ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டு இருக்கேன் பாஸ். அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது பேசிக்கா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்க, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வரீங்க. ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னீங்கன்னா ஒருவேளை அது பாக்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு ஹெல்ப் கண்டிப்பா இல்ல, ஒண்ணு இல்ல. ஆக்சுவலி லோன் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 3 lakhs லோன் வந்து எங்களுக்கு கிடைச்சிச்சு. அப்ப அந்த சிச்சுவேஷன்ல வந்து 3 lakhs கிடைச்சது எங்களுக்கு கொஞ்சம் ஹியூஜ் அமௌண்டா தான் இருந்துச்சு. அது கொரோனா பீரியட் வேற, செம்ம அடி வாங்கணும். அந்த 2020 அந்த ஸ்டேஜ்ல வந்து நாங்க இன்ஸ்டிடியூட்ங்கிறது ஒண்ணு நான் ஓபன் பண்றப்போ மார்ச் 8ஆம் தேதி இன்ஸ்டிடியூட்டுக்கு பூஜை பண்ணிட்டேன். மார்ச் 24ஆம் தேதி ஃபுல் லாக்டவுன். நான் பார்த்த இடங்கள்லாம் ரொம்ப பெருசா பார்த்தேன். பட் கடவுள் எனக்கு ஒரு 10x10 தான் அப்படின்னாங்க. என் ஹஸ்பண்ட் பார்த்தனே ஓகே அப்படின்ட்டாரு. இவர் ஓகேன்னு சொன்னதால என்ன அதுக்கப்புறம் எதுவும் பேசிக்க முடியல. ஆனா எனக்கு அது ஃபுல் ஹார்ட்டடா இல்ல. பட் தட்ஸ் ஃபார் ரீசன் நான் அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அது ஒரு 6500 ரெண்ட்ல நான் ஒரு ஸ்பேஸ் எடுத்தாங்க. இதே நான் ஒரு 20-30,000 எடுத்திருந்தேன் அப்படின்னா என்னால அது சர்வே பண்ணிருக்க முடியாது, க்ளோஸ் பண்ணிருப்பேன். ஒரு சின்ன ஸ்டெப்பா வச்சு ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா போனனால தான் 10 years பக்கம் என்னால இந்த ஃபீல்ட்ல ஸ்டேபிளா இருக்க முடியுது. பெரிய அடி வாங்காம, ஹியூஜ் லாஸ் ஆகாம என்னால ஸ்டேபிளா இருக்க முடியுது அப்படின்னா this is actually one of the main reason சொல்லலாம். அந்த கொரோனால அந்த 8-9 மாசமும் நான் ரெண்ட் கொடுத்து 6500 ரெண்ட் நான் பே பண்ணி, அதாவது மார்ச்ல நான் ஆரம்பிச்சேன், டிசம்பர்ல என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ச். அந்த கேப்ப நான் வந்து ஸ்டே பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அது ஸ்மால் அமௌண்ட், இட்ஸ் நாட் a big deal அப்படிங்கறதுக்கு நான் இருந்தேன். சோ இதுதான் என்னோட அட்வைஸ். அகலக்கால் வைக்காதீங்க, எப்படி போகுதுன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க, அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம், எங்கேயும் போவாது. அதுதான் எங்களோட இல்ல எனக்கு சொல்லி தந்தாரு. நான் இப்ப எல்லாத்துக்கும் சொல்றேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ கிளாஸ் படிக்கிறாங்க, ஆன்லைன் ஆஃப்லைன் இருக்கிறதுலாம் பார்த்துருந்தேன், நானும் உள்ள போய் பார்க்கும்போது பார்த்தேன். இது தாண்டி வந்து இப்போ உங்களோட ஏமின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இவ்வளவு பேர் நான் கற்றுக் கொடுக்கணும், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்டா எல்லாருமே பெண்கள்லாம் உள்ள வரணும் அப்படின்னு. ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 15,000+ ஸ்டூடெண்ட்ஸ் நான் ட்ரைன் பண்ணிட்டேங்க. ஓகேவா, இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவேன். எனக்கு இவ்வளவுதான் எல்லாம் இல்ல, என்ன பொறுத்த ஸ்கை இஸ் மை லிமிட். நான் ட்ரைன் பண்ணிக்கிட்டே போவேன், பெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நிறைய ஹியூமன்ஸ் வெளியில இன்னும் வர வைக்கணும், அவங்க நிறைய ஏர்ன் பண்ணணும். இன்னும் சில உமன்ஸ் எல்லாம் வீட்லயே இருந்துட்டு ஒரு 5 rupees 10 rupees கூட, ஏன்னா நான் நிறைய கால்ஸ் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஒரு 9 to 10 years நான் மொத்தம் டெலிகாலிங் பண்ணேன். இப்பதான் வந்து அதுக்குன்னு 2 ஸ்டாஃப் இருக்காங்க. பட் ஆனா அப்ப வந்து 9 years நான் மொத்தமே டெலிகாலிங் பண்ணேன். எனக்கு தெரியும் அவங்க பேசுறப்போ, மேம் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, என்னால பேமெண்ட் வீட்டுல கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என் மாமியார் விட மாட்டேங்கிறாங்க, அம்மா திட்டுறாங்க, குழந்தைய பாருன்றாங்க, இந்த மாதிரி நிறைய சொல்லி இதை ஃபீல் பண்ணுவாங்க. நான் டெலிகாலிங் பண்றப்போ என்கிட்ட பேசுற பசங்களுக்கு நல்லாவே தெரியும்.
வந்தோமா அந்த கோர்ஸ்க்கு சொன்னோமா போனோமா எல்லாம் இருக்க மாட்டேன். ஐ வில் டாக் வித் தெம் லைக் ஃபேமிலியா பேசுவேன். எனக்கு பிசினஸ் தான் இருந்தாலும் அதை தக்க வச்சுப்பேன். பிகாஸ் எங்கிட்ட ஒரு 12 கோர்சஸ் இருக்கு, எதுவும் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஆன்லைன்ல மட்டும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் மேல, ஏன்னா இப்பதான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம், கொரோனா டைம்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ ஒரு ஆரிங்கிற கான்செப்ட் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து எங்கள்கிட்ட இருக்க 12 கோர்சஸ்மே இப்போ ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டோம். அது நாங்க எல்லா அகாடமி பண்ற மாதிரி நாங்க பண்றது இல்ல. லைக் ரெக்கார்டட் வீடியோஸ் கொடுத்துட்டோம் அவ்வளவுதான் அப்படிங்கறதுலாம் இல்ல. லைவ் தான் நீங்க இப்பதான் கேட்கணும், டவுட்னா இப்படிதான் கேட்கணும்லாம் இல்ல. நாங்க மார்னிங் 10ல இருந்து நைட் 10 வரைக்கும் என் ஸ்டாஃப் அவைலபிளா இருக்காங்க, நான் அவைலபிளா இருக்கேன். சோ அங்க டவுட்னா எங்களுக்கு கால் பண்ணாங்க, அவங்களுக்கு உடனே லைவ் கிளாஸஸ் கனெக்ட் பண்றோம். சோ அதுன்னு அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா கொடுக்குறோம். சோ அதனால வந்து எங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆரியில ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸே நாங்க மெஹந்தி கோர்ஸ் லான்ச் பண்றோம்னா அதுல இருக்கவங்க இல்ல ஜம்ப் ஆனாங்க. சோ அதனால எங்களுக்கு நல்ல ஒரு ரீச் இருந்துச்சு ஆன்லைன்ல பொறுத்த வரைக்கும். ஆன்லைன் கிளாஸஸ்ல எந்த அகாடமி பண்ணா அதுல நாங்க பண்ணோம் என்னன்னா 5 லாங்குவேஜஸ்ல யூஸ் பண்ணோம். 5 லாங்குவேஜஸ்ல எங்கள்கிட்ட கிளாஸஸ் இருக்கு. என்னென்ன கிளாஸஸ் அப்படின்னா தமிழ் ஆஸ்ட்ரேஷுவல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹிந்தி, மலையாளம், கன்னடா, தெலுங்கு, தமிழ், இந்த மாதிரி 5 லாங்குவேஜஸ்லயுமே எங்கள்கிட்ட வீடியோஸ் அவைலபிளா இருக்கு. ஆரிக்கும் சரி மெஹந்திக்கும். அந்த வீடியோ பார்த்து நம்ம எத்தனை மணி நேரம் வீடியோ வரும் சார்? வீடியோ வந்து நிறைய கிளிப்ஸ் இருக்கும், நிறைய இருக்கும், அதே எல்லா டெமோவும் எல்லாமே இருக்குங்க. அதுல புரியலையா உடனே கால் பண்ணுவாங்க. டவுட்டா எங்களை கனெக்ட் பண்ணாங்கன்னா லைவ் வாட்ஸ்அப் கால், வீடியோ கால், கூகுள் மீட், எதாவது உங்களுக்கு கம்ஃபர்டபிள் இதே கேன் கனெக்ட். நீங்க இந்த பியூட்டிஷியன் இது சம்பந்தமான கோர்ஸ் எடுக்கிறீங்க, இதை வந்து நீங்க ட்ரைன் பண்றீங்க. இதை தாண்டி வந்து இப்போ இதை கத்துக்கிறது மூலியமா என்ன மாதிரி வாய்ப்புகள் எங்கெல்லாம் வேலை தேட முடியும், இல்ல எங்கெல்லாம் சுயதொழில் ஆரம்பிக்க முடியும்? இது கத்துக்கிறது மூலியமா இப்ப நாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட ப்ரொஃபஷனல் மேக்கப் கோர்ஸ் பத்தி சொல்றேங்க சார். அந்த கோர்ஸ்ல நாங்க ஒரு 8 டைப் ஆஃப் கோர்சஸ் உள்ள தள்ளுறோம். என்னன்னா மேக்கப், ஹேர் ஸ்டைல், சாரி டிராப்பிங், நெயில் ஆர்ட், நெயில் எக்ஸ்டென்ஷன், மெஹந்தி, பியூட்டிஷியன், இந்த மாதிரி எல்லாமே தள்ளுறோம். எதுக்காக மேம் ஒரே கோர்ஸ்ல நீங்க 8 கோர்ஸை வந்து டிமாண்ட் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். பிசினஸ்க்காகவா இல்ல மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காகவா அப்படிங்கிறது வரும். பட் எதுக்காகவும் கிடையாது. ஒரே ஒரு ரீசன், நம்ம மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், வருஷத்துல 4 மாசம் நம்ம சும்மா தான் இருப்போம். ஆடி மாசம், புரட்டாசி மாசம், மார்கழி மாசம் எங்களுக்கு இருக்காது, வேலை இருக்காது, பணமும் இருக்காது, ஃப்ரீலான்சிங் மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காது. இருக்காதப்போ அவங்களுக்கு ஒரு கிளைண்ட் டேட்டா பேஸ் எப்படி ரெடி பண்ணணும்னு தெரியாது. அப்ப என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு ஒரு பேசிக்கா ஒரு ஃபேஷியல் தெரியுதுன்னு வைங்களேன், ஃபேஷியல் ரெகுலரா பண்ணுவாங்க, த்ரெட்டிங் ரெகுலரா பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெகுலரா பண்ணுவாங்க. அவங்க ரெகுலரா வந்து பக்கத்து வீட்டுல யாரா கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிளைண்ட் டேட்டா பேஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஒரு என்கொயரின்னு வரும் அந்த சீசன்ல. இப்போ ரெகுலரா நீங்க இந்த ஃபேஷியல் பண்றீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? என்கிட்ட பண்றீங்க, அட்லீஸ்ட் இவங்க கேட்கலாமே என்ன பட்ஜெட்ல பண்றாங்க கேட்கலாமே அப்படின்னு நீங்க யார்கிட்ட ஃபர்ஸ்ட் வருவீங்க? என்கிட்ட தான் வருவீங்க. புரியுதுங்களா? தெரிஞ்சவங்க தானே ஃபர்ஸ்ட் கேட்பீங்க. இப்ப கேக்குறப்போ எனக்கு அது ஒரு என்கொயரி ஆயிடுச்சா, எனக்கு புக்கிங் ஆயிடுச்சா. மேக்கப்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாம we are concentrating on 8 course. மேக்கப், ஹேர் ஸ்டைல், சாரி, அத வச்சு நம்ம ஒரு சைடு இன்கம் ஜெனரேட் பண்ணிக்கலாம். இப்ப சாரி எடுத்தீங்கன்னா ப்ரீ ப்ளீட்டிங், ஃபோல்டிங் மெத்தட், அது தனியா படிக்கிறதுக்கு 2000 3000 இப்ப சார்ஜ் பண்றாங்க. ஓகேங்களா? சோ நாங்க இந்த கோர்ஸ் சொல்லி தரதுனால என்ன ஆகுதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இத பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப மெஹந்தி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹென்னா மிக்ஸாலஜிங்கிற கான்செப்ட் சொல்லி தரோம். ஹென்னா மிக்ஸாலஜிங்கிறது வந்து இப்ப ஆர்கானிக் கோன்ஸ் தான் எல்லா கிளைண்ட்ஸுமே விரும்புறாங்க. இப்ப ஆர்கானிக் கோன்ஸ் ரேட் வந்து 40-50 rupees இவ்வளவு பெரிய கோன் போடுங்க. இவ்வளவு தான் இருக்கு, 40-50 rupees மார்க்கெட் ரேட்டுக்கு போடுங்க. நீங்க ஒரு 30 rupees சேல்ஸ் பண்ணலாமே, எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்கம் தானே. அப்ப அந்த ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் மட்டும் பியூட்டிஷியன் கோர்ஸ் எடுத்துட்டா இவ்வளவு விஷயம் எல்லாமே இருக்கு அதுல. எங்க இருந்து வரீங்க? அந்தியூர். என்ன இங்க கோர்ஸ்ல படிக்கிறீங்க? நான் மேக்கப் பியூட்டிஷியன் சேர்ந்திருக்கேன். பியூட்டிஷியன்ல ஸ்பெசிஃபிக்கா ஏதாச்சும் தனி கோர்ஸ் எதனா பண்றீங்களா இல்ல ஓவரால் எல்லாமே படிக்கிறீங்களா? ஓவரால் எல்லாமே ஹேர் கட், மெஹந்தி, பியூட்டிஷியன், த்ரெட்டிங் பண்றது, வேக்ஸ் பண்றது, எல்லாமே ஓவரால் எல்லாமே சொல்லி தருவாங்க. இப்போ இங்க இருக்க ஸ்டாஃப்லாம் வந்து எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க? இங்க இருப்பாங்க, அவங்க எவ்வளோ டைம் கேட்டாலும் நமக்கு புரியலனாலும் தனியாகவும் நமக்கு சொல்லி தருவாங்க. எவ்வளோ டைம் நமக்கு ஒருத்தருக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா விட மாட்டாங்க, தனியாகவும் கேட்டாலும் சொல்லி தருவாங்க. கோர்ஸ் டியூரேஷன் எவ்வளோ நாள்? 45 days. ஓகே, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? மார்னிங் 11 o'clock வந்துட்டோம் அப்படின்னா ஈவினிங் 4 o'clock வரையும். அதுக்கு மேலே நம்ம இருக்கிற மாதிரி இருந்தாலும் சொல்லி தருவாங்க. அதுக்கு மேலே ஃப்ரீ ஆகிட்டோம்னா அப்பயும் அவங்க சொல்லி தருவாங்க. டவுட்டாக இருந்தால் நம்ம அப்படியே நம்ம கேட்டுக்கலாம். நம்மளதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் எல்லாத்துலேயுமே ரெண்டுமே போயிட்டுருக்கு. ஆன்லைனில் மட்டும் 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லா கோர்ஸஸுமே இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஆரி, டெய்லரிங்கு, பேக்கிங், மேக்கப் அண்ட் பியூட்டிஷியன் எது எடுத்துக்கிட்டாலும் நோ மந்த் டியூரேஷன், அதாவது லைஃப் டைம் ஆக்சஸ். ஒன் டைம் அவங்க பே பண்ணாலே அவங்க கற்றுக்கிற முடியும். என்ன டவுட்ஸ்னாலும் இப்போ லைவ் கிளாஸு எதுலேனாலும் நாங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணி தருவோம். லைஃப் டைம் ஆக்சஸ். இப்போ வந்து உமியா இன்ஸ்டிடியூட் இதுல வந்து ஆஃப்லைன்ல கத்துக்கிறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கான டைமிங், ஆன்லைன்ல கத்துக்கிறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கான டைமிங் எப்படி நீங்க ஷெட்யூல் பண்ணுவீங்க?
இப்போ ஆன்லைனில் கற்றுக்கிறவங்களுக்கு வந்து மார்னிங் 10லேருந்து நைட் 10 முடியும் நாங்கள் அவைலபிளாக இருப்போம். நாங்கள் அது முடியும் சொல்லித்தரோம். ஆஃப்லைனில் வரவங்களுக்கு வந்து மார்னிங் 11 o'clockலேருந்து ஈவினிங் 4 o'clock முடியும் சொல்லி தந்துட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் டே வந்தா என் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு இன்வால்வ்மெண்டோட இருக்காங்களோ கடைசி டே வரைக்கும் அந்த ஸ்டூடெண்ட் அவ்வளவு இன்வால்வ்மெண்டோட இருந்தாங்க அப்படின்னா அவங்க லைஃப் செட்டில். பிகாஸ் மேக்கப்ல we are teaching almost 10 types of makeup. ஹேர் ஸ்டைல we are teaching 100 typesங்க. எங்க 100 டைம்ஸ் சொல்லி தர இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குங்க. ஆனா ஹேண்ட்ஸ் ஆன் குடுக்குறாங்க இல்லையான்னு தெரியல. ஆனா நான் 100 ஹேர் ஸ்டைல்ஸ்மே என் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிஸ் பண்ணியே ஆகும். அது பண்றது மட்டும் இல்லாம ஐ யூஸ் டு சே ரைட் 2 months. ஆமா 2 months அவங்க டியூரேஷன். ஒவ்வொரு ஹேர் ஸ்டைலுமே அவங்க ரெக்கார்ட் எழுதுவாங்க. இது எப்படி எடுத்தாங்க, எப்படி போட்டாங்க, அது ரெக்கார்ட் அவங்களுக்கு தான். ஃபியூச்சர் டவுட்னா ஏன்னா இப்ப இருக்க பிரைட்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி, ஏன்னா இப்ப எல்லா கையிலும் போன்ஸ் இருக்கு. யூடியூப், இன்ஸ்டா, பிரிண்ட்ரெஸ்ட், கூகுள்ஸ் எல்லாத்துலயும் போடுறாங்க. படிப்பறிவு இருக்கவங்களும் போறாங்க, படிப்பறிவு இல்லாதவங்களும் போடுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க இம்ப்ரெஸ் ஆறாங்க. இம்ப்ரெஸ் ஆயிட்டா அக்கா எனக்கு இது பண்ணுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. கேக்குறப்ப நம்ம தெரியல நிக்க கூடாது. அது ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் நிக்கவே கூடாது. 100 ஹேர் ஸ்டைல்ஸ் we covering everything. அந்த 100 ஹேர் ஸ்டைலுமே அவங்க ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிஸ் பண்றாங்க. எனக்கு ஒரு டவுட் பர்சனலா என்னன்னா, இப்போ பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்கிறாங்க, எல்லாருமே படிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே இப்போ இன்ஸ்டா மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அது மிகைப்படுத்தி நிறைய பேர் போடுறாங்க, நிறைய பார்க்க முடியுது. அதனால ஆர்டர் கிடைக்குமா? இன்ஸ்டா வந்து அவ்வளவு மேஜர் ரோல் பிளே பண்ணுதா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஆக்சுவலி உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் இன்ஸ்டால ஆக்டிவா இருந்தது இல்ல மீன்ஸ் 2017 தான் என்னோட இன்ஸ்டா ஐடியை நான் ஓபன் பண்ணேன். 2014 நான் ஃபீல்டுக்கு வந்தேன் சார். 2017 நான் இன்ஸ்டா ஓபன் பண்ணேன். டைம் கேப்ல மேபி நான் அப்பயே ஓபன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னொரு நல்ல ரீச்சா இருந்திருக்கலாம். ஏன்னா சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார், ஓகேவா? ரெகுலரா த்ரெட்டிங், ஃபேஷியல் எல்லாம் ஒரு இடத்துல பண்ணுவாங்க. ஆனா வீட்டுல இருக்கவங்க எல்லாம் இவங்கள்ட்டே மேக்கப் முடிச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பொண்ணு ரெகுலரா ஒருத்தங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருப்பா, அவங்களோட சோசியல் மீடியா லைஃப பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருப்பா, இல்ல அவங்க ஒர்க்க பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருப்பா. இங்க இருந்து சென்னையை கூப்பிடுவாங்க, இங்க இருந்து கோயம்புத்தூர் கூப்பிடுவாங்க, இங்க இருந்து ஊட்டி கூப்பிடுவாங்க, இல்ல இங்க இருந்து பெங்களூர். அவங்களுக்கு பிடிக்கும் பிகாஸ் அவங்க யாருமே தெரியாது. பட் அந்த இன்ஸ்டாகிராம்ங்கிற ஒரு விஷயத்த வச்சுதான் ஃபேஸ் டு ஃபேஸ் பழக்கமாயி வராங்க. அவங்க வருவாங்களான்னு தெரியாது, பண்ணுவாங்களான்னு தெரியாது. பட் இன்ஸ்டா, ஏன்னா இப்போ இருக்கிற மார்க்கெட்டிங்கோட பேஸ் என்னன்னா சோசியல் மீடியா. அதுல இல்லன்னா நம்ம இல்ல. ஏன்னா ஆன்லைன்ல இன்னைக்கு இத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னா ரியலி ஐ நீட் டு தேங்க் மை சோசியல் மீடியா டீம். ஸ்டோரி போட்டா மட்டும்தான் எனக்கு வேலை. சோசியல் மீடியா டீம் ஸ்டோரி போட்டாதான் ஆன்லைன்ல இன்னைக்கு ஒரு பொண்ணு எனக்கு புக் பண்றா அப்படின்னா ஃபர்ஸ்ட் போய் செக் பண்றது என் பேஜ் செக் பண்ணும். பேஜ்ல ஆக்டிவா இருக்காங்களான்னு செக் பண்றாங்க. ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டாங்க. ஸ்டோரிஸ் வந்து ரெகுலரா போதா, போஸ்ட் என்னைக்கு லாஸ்டா போட்டிருக்காங்க, அந்த மாதிரி எல்லாத்தையுமே. முக்கியமா அந்த பிராண்டோட ஃபேஸ் தெரியுதா? இப்ப உண்மையா அப்படின்னா உண்மையா யாரு நடத்துறா, அவங்க ஃபேஸ் போடுறாங்களா அப்படி எப்படி இருக்குன்னு பாப்பாங்க. அப்பதான் ஒரு பிரைட் வந்து இப்போ எனக்கு ஒரு ஆர்டர் வேணும், அப்ப நான் யாரோ ஒருத்தர் அப்ரோச் பண்றேன்னா அவங்களோட ஒர்க் எல்லாம் எப்படி இருக்குன்றது அதுலதான் போய் பார்க்க முடியும். ஒர்க்குக்கும் பாக்குறாங்க சார். நிறைய அவங்கள பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. இவங்கள மாதிரி ஆகணும் அப்படிங்கறது நிறைய நல்ல விதமாவும் இம்ப்ரெஸ் ஆறாங்க. அது தப்பான விஷயங்களும் போகுது. தட்ஸ் நெகட்டிவ். எல்லாத்தையுமே பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். நெகட்டிவ் சொல்லிட்டீங்கன்னா சார் நெகட்டிவ்னா சிம்பிளா சொல்றேன், சோஷியல் மீடியா லைஃப் வேற, ரியாலிட்டி லைஃப் வேற. ஓகேங்களா? இப்போ இந்த கோர்ஸ் படிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு பியூட்டிஷியனா என்ன மாதிரியான நெகட்டிவ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது? நானே ஃபேஸ் பண்ணது சொல்றேன். என்னதான் சொல்லுவாங்க, சாந்தினி பாலாக்கு என்ன, ஒரு மேக்கப் போனா 30,000 40,000 சம்பாரிச்சுட்டு போறா, அவளுக்கு என்ன அப்படின்பாங்க. இதே வார்த்தை எல்லா மேக்கப் ஆர்டிஸ்டுக்கும் வரும். இன்ஸ்டியூட்லயா ஒரு 10 பேர் வராங்களா, ஒருத்தருக்கு 50,000 வாங்குறாங்க, 10 பேருக்கு 5 லட்சம் வாவ் அப்படின்னு நினைப்பாங்க. பட் உள்ள வந்து பார்த்தா தான் சார் தெரியும். உள்ள வந்து பாக்குறப்போ we need to manage everything. ப்ராடக்ட்ஸ்ல இருந்து, இபி பில்ல இருந்து, வாட்டர் பில்ல இருந்து, கிளீனிங்ல இருந்து, ஸ்டாஃப் சேலரில இருந்து, ஸ்டாஃப்ல என்ன பிரச்சனைனா ஸ்டாஃப்க்கு பண்ணணும், வீட்டு பிரச்சனையை பார்க்கணும், குழந்தைங்களோட எஜுகேஷன் பார்க்கணும், எல்லாத்தையும் நாங்க தான் பார்க்கணும். புரியுதுங்களா? இப்ப நானே ஒரு 30,000 வாங்குறேன் அப்படின்னா இப்ப நான் வந்து சில இதுக்கு போக மாட்டேன். ஓகேங்களா? இப்ப 30,000 எனக்காக ஒரு டீம் போறாங்க அப்படின்னா டீமுக்கு நான் என்ன பண்ணணும், சம்பளம் கொடுக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கம்மியா கொடுத்தா வரமாட்டாங்க, அடுத்த மேக்கப் வரமாட்டாங்க. அட்லீஸ்ட் அவங்க கை கடிக்க அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுக்கணும், ப்ராடக்ட் கொடுத்து அனுப்பணும், ஜுவல் செட் கொடுக்கணும், ஃபிளவர் கொடுக்கணும், டிராவல் அப் அண்ட் டவுன் டிராவல் கொடுக்கணும். அதுக்கப்புறமேட்டா அங்க போயிட்டு அவங்களுக்கு அங்கேயே நாங்க டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம்னு சொல்றேன். சில இடத்துல சாப்பிட்டு நல்லா கவனிப்பாங்க, சில இடத்துல ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. அங்க போகும்போது நான் என் பசங்களை நான் என்ன சொல்வேன், சாப்பிட்டுக்கோ, உனக்கு என்ன பிடிக்குதோ வெளில போய் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். சோ அவங்கள்ட்ட நான் கேட்க முடியாது, ஏன் இன்னைக்கு 100 ரூபாய்க்கு சாப்பிட்ட, ஏன் இன்னைக்கு 1000 ரூபாய் செலவாச்சு, நான் கேட்க முடியாது. அவங்க எவ்வளவு சாப்பிட்டாலுமே அந்த சாப்பாடுங்கிற விஷயத்த கேட்க முடியாது. ஓகேங்களா? சோ இத்தனையுமே ஐ நீட் டு மேனேஜ்.
கடைசியா ஒரு இன்கம் வருங்க. ஓகேங்க, கடைசியா ஒரு அமௌண்ட் வரும், வராதெல்லாம் சொல்ல, we will get some amount. அந்த அமௌண்ட் நாங்க என்ன பண்ணோம்னா அடுத்த இதுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றது, கொஞ்சம் எடுத்து வைக்கிறது, இப்படிதான். அது நாங்க அப்படியே வாங்கி உள்ள போடுறோங்கிறத மிட்ட தயவு செஞ்சு எல்லாருமே ஆஃப் ஆயிருங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நானும் இல்ல, இன்ஸ்டியூட் வைக்கிறவங்க எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த பேட்ச் என்ன பண்றது, எப்படி பண்றது, என்ன செய்யறது, எதை பண்றது அப்படிங்கறது எங்களுக்கு 1000 டென்ஷன் மனசுல ஓடிட்டு இருக்கு. அதை யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. சோசியல் மீடியால இவனுக்கு என்னப்பா BMW கார் வாங்கிட்டா, இவளுக்கு என்ன கேரளா ட்ரிப் போறா, துபாய் ட்ரிப் போறா, தாய்லாந்து போறா, சொல்றாங்க. அதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. சும்மா ஒரு போல ஒரு கமெண்ட் அவ்வளவுதான். எஸ், அவ்வளவுதான். ஆனா அது எவ்வளவு ஹர்ட் ஆகுது. இம்ப்ரெஸ் ஆகுறது வேற, இவளுக்கு என்ன அப்படின்னு சொல்றது வேற. அது ரெண்டுக்கும் வித்தியாசம். எனக்கு இன்னொரு கேள்வி மேம், இப்போ பியூட்டிஷியன் படிக்கிறாங்க இல்ல மத்த கோர்சஸ் எல்லாம் படிக்கிறாங்க, அது வந்து ஓவரா இன்ஸ்டிடியூட்ல நிறைய வந்துருச்சு. நான் ஓப்பனா கேட்கிறேன் உங்ககிட்ட, நீங்க ஒரு ஓனரா நீங்க பேசணும் நல்லா இருக்கும். நிறைய இன்ஸ்டிடியூட் வந்ததுனால நிறைய பேர் படிக்கிறாங்க, அவ்வளவு பேரும் முடிச்சுட்டு வராங்க, ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு வராங்கன்னா அவ்வளவு பேருக்கு டிமாண்ட் இருக்கா? சார், மேக்கப்ங்கிறது அழியாத மனுஷன் எப்படி மெக்கானிக் பொருள் அழியாது அப்படின்னு போல, அதே மாதிரி மேக்கப்ங்கிறது உலகத்தை கடைசி ஒரு ஆண் ஒரு பெண் இருக்கிற வரைக்கும் மேக்கப் அழியாது. கண்டிப்பா டிமாண்ட் இருக்கு, இன்னைக்கும் டிமாண்ட் இருக்கு. காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்க, நான் இல்லன்னு சொல்லவே மாட்டேன். தெருவுக்கு 10 மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க தான், நான் இல்லன்னா சொல்ல. ஓகேங்களா, பிகாஸ் இன்ஸ்டியூட்ஸ் அதிகமாகுது. ஆனா இன்ஸ்டியூட்ல எனக்கு வருத்தப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, இன்ஸ்டியூட்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு 6 மாசம் 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அவங்களை குறை சொல்ல, அவங்களுக்கே சில விஷயம் கத்துக்க மாட்டாங்க. நான் இப்ப இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா ஒரு 5 years நான் கேப் எடுத்துக்கிட்டேன், லேர்ன் பண்ணிக்கிட்டேன், எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்பி இறங்குனேன். இப்ப கூட ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட ஏதாவது டவுட் கேட்டாங்கன்னா இப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல முடியும். இன்னைக்கு வரைக்கும் படிக்கிறேன் சார். யூ பிலீவ் இட் ஆர் நாட், டுடே ஆல்சோ ஐம் ஸ்டடிங், டுடே ஆல்சோ ஐம் லேர்னிங், டுடே ஆல்சோ ஐம் ஸ்டடிங். எப்படி டாக்டர் படிச்சுக்கிட்டே இருக்கணுமோ அதே மாதிரி மேக்கப்க்கு என்னது புதுசா ட்ரெண்ட் வந்துகிட்டே இருக்கும், ஃபார்முலாஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்க கொஞ்ச நாள் விட்டீங்கன்னா கூட ட்ரெண்ட் மாறி மேம் இதெல்லாம் ஓல்டு ட்ரெண்ட் ஜுவல்ஸ் மேம். போன சீசன் தாங்க புதுசு வாங்கிருப்பேன், செப்டம்பர் சீசனுக்கு வாங்கிருக்கேன், அக்டோபர் சீசனுக்கு ஓல்டு ட்ரெண்ட். இன்ஸ்டியூட் சூஸ் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப ஹியூஜா அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, அது வர்த்து கிடையாது. 50, 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் கொடுத்து படிக்கிறேன்னு சொல்றாங்க. அந்த ஸ்டூடெண்ட் திருப்பி வந்து வேற இன்ஸ்டியூட்ல படிக்கிறாங்க. நம்ம இன்ஸ்டியூட்லயே படிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அதெல்லாம் வர்த்து இல்ல. மினிமலா இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளவு நிறைய சிலபஸ் கொடுக்குறாங்க, அதை ஒழுங்கா சொல்லி தராங்களா, அதை கேர் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கறது மட்டும் பாருங்க. உங்களுடைய இன்டர்வியூ மூலமா பியூட்டிஷியன் படிக்கிறவங்க இல்ல சுய தொழில் பண்ணணும்னு நினைக்கிற பெண்களுக்கு வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ரொம்ப நன்றி மேம், உங்களுடைய நேரம் ஒதுக்கி உங்களுடைய நேர்காணல் கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. என்னோட 2 குட்டீஸ் மட்டும் காமிச்சிருந்தேன். ரோஹித், இவன் தான் என்னோட பையன், பேர் ரோஹித். இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோ. ரோஹித் என்ன பண்றீங்க? ரோஹித் என்ன பண்ற? 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா பாப்பா? இவன் வந்து என்னோட ஆக்சுவலி கேர்ள் பேபிஸ்னா ரொம்ப பிடிக்கும். காட் இது வரைக்கும் எனக்கு பிளஸ் பண்ணல கேர்ள் பேபிக்கு. சோ பேர் அக்ஷு, 2nd படிக்கிறாங்க. ஓகே, she used to call me as அத்தை. எஸ் அத்தை. அண்ட் இவன் நான் பெத்தவன் என்னோட பையன் ரோஹித் குமார். ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசு தம்பி. அவனுக்கு ரொம்ப பிடிச்சது கிக் பாக்ஸிங். ஓகே ஓகே, நிஞ்சா. அப்படியா? அப்பனா கொஞ்சம் ஒதுங்கி இருக்கும்.